மகாவிஷ்ணுவினுடைய அரெஸ்ட் ஒரு 100-200 போலீஸ் நேராக ஏர்போர்ட்டுக்கே திபுன்னு வந்து இறங்குறாங்க. 1-10க்கு நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துடுவேன்ப்பா, வந்துட்டு சட்டப்படி எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஒரு லைவ்ல போடுறாரு. அந்த வீடியோவுக்கு பிறகு அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீதிமன்ற காவல் ஒரு 15 தினங்கள் நீதிமன்ற காவல் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாவிஷ்ணு பேசினதற்கு எதிர்ப்பாக அதனுடைய ஆதரவாளர்கள் ஆதரவாக அப்படின்னு சொல்லி 2 குரூப்பை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இனிமே இந்த மாதிரியான அரசாங்க பள்ளிகளுக்கு இந்த என்ஜிஓக்களை சார்ந்தவர்கள் யாரும் பேச வரக்கூடாது அப்படின்னு சொல்றதும், அடுத்த கட்டமாக இன்னொரு புத்தக திருவிழா அப்படிங்கிறது நடக்குது. இந்த புத்தக திருவிழாவை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இசை கல்லூரியை சார்ந்தவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது ஒளிபரப்பப்படுதுங்க. அந்த நாட்டுப்புற பாடல்னா என்ன? நாட்டுப்புற பாடல்னாலே அங்கே ஐயனார் வந்துடுவார், கருப்பசாமி வந்துடுவார். இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான சாமிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இது ஹிந்து மதமும் கிடையாது, இதில் வேற ஏதாவது மதமும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. இதெல்லாம் எவனும் வந்து இங்கே கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இந்த கருப்பசாமி பாட்டெலாம் கேட்டு திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆட தொடங்குறாங்க. ஆடுறவங்க கொஞ்சமாக சாமி ஆடுற மாதிரிலாம் செய்யும்போது இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது, இனிமேல் வந்து நாட்டுப்புற பாடலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வரப்படலாம். நாட்டுப்புற பாடல் கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் எந்த பாட்டை நம்ம இங்கே பாடிட்டு வரலாம்? வக்கா வக்கா யாமி யாமியா ஏ அந்த மாதிரி பாட்டெலாம் இங்கே போட்டுடலாமா? இல்லை வேறு ஏதாவது பாட்டெலாம் போட்டுடலாமா? வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு மொத்தமாக உள்ளே இறக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நாட்டுப்புற பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே கும்மி அடிக்கிற பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் சிறுதெய்வ வழிபாட்டினுடைய பாட்டுகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஒரு இசை கல்லூரி நடத்தக்கூடிய புத்தக திருவிழாவில் இந்த மாதிரியான பாட்டு போட்டதை சாமி பாட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு விஷயம் இங்கே பேசப்பட்டு வருகிறது. இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் தெரியுமா? இதெல்லாம் நீ யூஸ் பண்ணவே கூடாது, இதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி வேறு எதையோ இங்கே உள்ளக்க புகுத்துறதற்கான சரியான வேலைகளை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணது எதுவோ சரிதான். ஏன்னா பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுடைய மனதை அவர் கண்டிப்பாக நோகடித்திருக்க கூடாது. அதுலேயும் ஒரு மந்திரம் பேசினா இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிடலாம், அப்படியே பறந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் இப்போது நம்மகிட்ட எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை குழந்தை மனசில் விதைப்பது அப்படிங்கிறது விஷமான கருத்துக்கள் தான். ஆனால் அதை விட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஒரு சின்ன ட்ரோலோடு இந்த ஒரு பதிவை தொடங்கிடலாம். 100 போலீஸோடி பிடிக்க வராரே, கஞ்சா கடத்தினியா? இல்லை. கள்ளச்சாராம் காய்ச்சினியா? இல்லை. ஏதாவது பெண்ணை கடத்திட்டு போய்? இல்லை. அப்போ கார் வெடிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பயங்கரவாதம் ஏதாவது? அதுவும் இல்லை. அப்போ என்னதான் செஞ்ச? பாவ புண்ணியத்தை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பதிவை நான் பார்க்க நேர்ந்தது. அப்போ இந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறத ஔவையார் அவர்கள் பேசியிருக்காங்க, திருக்குறளில் பேசியிருக்காங்க, திருமூலர் அவர்கள் பேசியிருக்காங்க. இப்படின்னு சொல்கிறதுலையே இப்போ நிறைய டிபேட் ஓடிட்டுருக்கு. நான் கூட நேற்று போய் திருக்குறள் பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்கிற மறுபிறப்பு, எழுபிறப்பு அப்படின்னு சொல்கிற 7 பிறவிகளை பற்றிலாம் பேசியிருக்கிறார்களா? இந்த விஷயத்தெல்லாம் ஆராய தொடங்கி விட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். தமிழ் பட்சத்தில் இதற்கான டீட்டெயிலான காணொலிகள்லாம் வந்துட்டுருக்கு. இவனுக்கு பாட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ உண்மையிலேயே தமிழ் பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? சொல்லிக் கொடுத்தா தானே அது சரியாக இருக்கும். அதெல்லாம் தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் அரசியல் பேச வேண்டியதாக இருக்குது. எந்த மாதிரியான அரசியல் தெரியுமா? எதுவுமே உயிர் போகாத, இல்லாட்டி கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகே. இங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியவங்கலாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள பற்றி பேச வேண்டிய, சொல்லப்போனால் சத்தியமாக பேச வேண்டிய சில உண்மைகள் இருக்குது. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பட்சம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சார், நீங்கள் எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க சார். எங்கே? அரசு மருத்துவமனைக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு நோய், வாந்தி எடுத்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கிட்ட இருக்கக்கூடிய அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறீங்க. எப்படி ஏழை எளியவர்கள் எதுவுமே இல்லை எங்ககிட்ட, நாங்கள் அரசாங்க பள்ளியெலாம் எங்களது குழந்தைகளை சேர்க்க வேண்டும், அந்த அரசாங்க பள்ளியில் இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து பேச்செல்லாம் கொடுக்கும்போது அது சரிப்பட்டு வராது, அரசாங்க பள்ளியில் பேசின மகாவிஷ்ணுவை கைது பண்ணியாச்சு. சரி, கைது பண்ணிட்டீங்க. அதை விட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது? அரசு மருத்துவமனைகள். ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், எந்த ஒரு சுகாதார நிலையமாக இருக்கட்டும், 24 மணி நேரமும் செயல்படும் அப்படின்னு சொல்லி நம்ம வியர்வையும் ரத்தத்தையும் கசக்கி பிழிந்து வரிப்பணமாக கொடுத்து அந்த வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் டாக்டராக இருந்து வேலை செய்யக்கூடிய இடம்தான் அரசாங்க மருத்துவமனை. ராணிப்பேட்டையில் இன்னைக்கு பாலிமர் நியூஸில் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் அந்த வீடியோ அதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை டிலீட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதுவும் எனக்கு புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான நியூஸ் மீடியாக்கள் கொஞ்சம் பேர் தைரியமாக சில வீடியோக்களை வெளியில் விடுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அதை டிலீட் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களும் நகர்ந்து போயிடுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா, சில பல நியூஸ் மீடியாக்கள் தான் அவங்களும் சில நேரங்கள் தான் அந்த தைரியத்தை காண்பிக்கிறார்கள். நீங்களும் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா மக்களுக்கு உண்மையை யார் சொல்லுவாங்க?
மகாவிஷ்ணுவை டைட்டிலாக போட்டு விவாதம் செய்யக்கூடிய நிறைய டிவி மீடியாக்கள், எத்தனை மீடியாக்கள் எண்ணி சொல்லுவேன், எல்லாரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா மீடியாவும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது அப்படி டாபிக். மதம் சார்ந்து, திராவிடம் அப்படின்னு சொல்ற மொழி சார்ந்து, திருக்குறள், திருமூலர் அப்படின்னு சொல்லி, தமிழக பண்பாடு, தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு சொல்ற பெரிய பிம்பம். அந்த பிம்பத்தால் தான் தமிழக அரசியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டால் பெரியார் மண்ணும்பாங்க, இன்னொருத்தவங்க கேட்டால் ஆன்மீக மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுக்கான ஒரு ஒட்டுமொத்தமான அம்சமாக இருந்தது அந்த மகாவிஷ்ணுடைய கேஸ். ஆனால் அதில் யாருடைய உயிராவது போனதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்களுடைய மனசு காயப்பட்டுருச்சு. மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கத்தினுடைய ஒரு நபர் இந்த மாதிரி வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறார். 5 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி. இதை டிபேட்டா நடத்தக்கூடிய ஒரு மீடியாவது டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, எமர்ஜென்சிக்கு வந்தா யாருமே இல்லை, வாட்ச்மேன் தான் மாத்திரை கொடுக்கிறாரு, ஆரம்ப சுகாதார நிலைய சிகிச்சைக்காக சிறுமியை அழைத்து வந்த போது யாருமே இல்லாததால் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நபர். அந்த நபர் அப்படிங்கிறவரை எக்ஸா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ் நீங்க தான். நீங்க உங்க குழந்தையை கூப்பிட்டுட்டு ஓடுறீங்க, உங்களுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு ஓடுறீங்க, உங்களையே நீங்க ஒரு எமர்ஜென்சிக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறீங்க. அங்க நிறைய ரூம்ஸ் கட்டி போட்டிருக்காங்க, நிறைய ஒரு பில்டிங், பெரிய ஒரு பில்டிங், அதை நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த பில்டிங்குள்ள ஒரு நபர் கூட கிடையாது. ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரம் இயங்க வேண்டியது யாருமே இல்லை. அந்த மனுஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே கேட்குறாங்க, என் குழந்தை வாந்தி எடுத்துட்டு இந்த மாதிரி மயங்கிட்டா, மாத்திரையை அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் வந்து தரார். இப்போ ஒரு பாப்பாக்கு வந்து லூஸ் மோஷன் ஆச்சு, வாந்தி ஆச்சு, நாங்கள் கூட்டு வந்தா வாட்ச்மேன் கொடுக்குறாரு மாத்திரை. வாட்ச்மேன் அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் மிஞ்சி போனால் ஒரு டிகிரி எடுத்திருப்பாரா? கண்டிப்பாக டிகிரி வரை எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனிவே அவர் வாட்ச்மேனாக அங்கே இருக்கார். அவரையும் நம்ம கொச்சப்படுத்தலாம் கூடாது. அவர் செய்வதும் அங்கே ஒரு தொழில் தான். ஆனால் அந்த வாட்ச்மேனுக்கு கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிச்சிருக்க மாட்டாருங்கிறது எனக்கு 100% உண்மையாக இருக்குது. மனசில் தோணுது, உங்களுக்கும் அது தோணலாம். அப்படிப்பட்ட வாட்ச்மேன் இந்த குழந்தைக்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி மாத்திரை எடுத்து கொடுத்தாருப்பா. இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ்லாம் யாருமே காங்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இல்லை, இன்னொரு எமர்ஜென்சின்னு எங்களை கூப்பிட்டாங்க, அதனால் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டோம். மேடம், நீங்கள் இன்னொரு எமர்ஜென்சிக்கு போயிட்டீங்க, ஆனால் இங்கே யாருமே இல்லையே, இங்கே ஒரு எமர்ஜென்சி வந்தால் யார் இருப்பாங்க? ஒரு டாக்டர் சொல்கிற விஷயமாங்க இது. ஒரு மருத்துவமனையில் யாருமே இல்லை, வாட்ச்மேன் மட்டும் இருக்காங்க. 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு நர்ஸ் கூட இல்லை, ஒரு முக்கியமான டாக்டர் இல்லை, அங்கே மீதம் இருக்கும் பேஷண்ட்ஸு கூட இல்லைன்னா விட்டுக்கலாமே, அங்கே யாருமே இல்லாத ஒரு நிலைமையில் என்னுடைய குழந்தையை நாங்கள் கொண்டு போகிறேன். பதில் சொல்கிறாங்க, ஷிஃப்ட் மாறிடுச்சு. எங்க ஷிஃப்ட் மாறிடுச்சு, அடுத்த ஷிஃப்ட்டுக்காரங்க வருவாங்க, அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷிஃப்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஜாபா இது? ஏதோ நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்களா? 8 மணி நேரம் நான் வேலை பார்ப்பேன், 8 மணி நேரம் 1 நிமிஷம் ஆனாலும் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் பணத்தை காசாக வாங்க, சம்பளமாக வாங்குறீங்க. உங்களுக்கு பிஎஃப் இருக்குது, உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது, உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் இறந்தா கூட உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு வந்துட்டே இருக்கும். ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவன் செத்தது தான், அன்னையோட அவனுடைய சம்பளம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு அலவன்ஸ் கொடுத்த பிறகும் இவ்வளவு அலட்சியமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பற்றி ஒரு டிபேட் நடக்குமா? எவ்வளவு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொஞ்சம் நாட்கள், ஒரு 5 தினங்களுக்கு முன்னாடி இதே அரசியல் சதுரங்கத்தில் ஒரு பதிவை போட்டேன். சிரிஞ்சு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, ஊசி போகிறதுக்கு ஊசியை வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இது கூட இல்லாமல் எதுக்கியா இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோவை பதிவு பண்ணார். தயவு செஞ்சு மனிதர்கள் நாம தான் இதை எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். வேற யாருமே நமக்காக வரமாட்டாங்க. அல்லாவும் வரமாட்டார், ஜீசஸ் வரமாட்டார், கிருஷ்ணரும் வரமாட்டார். நாமே சேவ் பண்ணிக்கிட்டா நல்லது. இந்த உலகத்தில் மதத்தால் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவுறதுக்கு ஏதோ ஒரு மனிதன் இங்கே வந்து தான் ஆக வேண்டும். இன்னைக்கு அந்த பர்சன் கேள்விகளை கேட்கிறார். அவருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதே கேள்வியை நானும் கேட்டுட்டேன். இன்னொரு 100 பேர் கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக ராணிப்பேட்டை அந்த அரசு மருத்துவமனை எங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். அவங்கள எப்படி இந்த தலைமை ஆசிரியர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். அதை செஞ்சாதானுங்க சரியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இதை மட்டும்தான் செய்வோம். சார், அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி என் ஏரியாவுக்குள்ளே வந்து என் ஆசிரியர்களே நீ இப்படி பேசிட்டியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்களும் வந்து சொல்லணும். சுகாதார நிலையத்தில் இப்படி ஒரு சீர்கேடு நடந்துட்டு இருக்கு, என் ஏரியாவுக்குள்ளே வந்து என் சம்பளத்தையே வாங்கிட்டு என்னுடைய மக்கள் ரத்தத்தையே உறிந்து குடிக்கக்கூடிய மருத்துவமனை சார்ந்தவர்கள் எப்படி அதை எம்டியாக விட்டுட்டு போகலாம், அந்த பில்டிங்கை எம்டியாக விட்டுட்டு போகலாம்? கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இங்கே உயிர் போகுதுங்க, இங்கே உயிர் போகுது. அங்கே வெறும் அஜெண்டாவுக்காக அங்கே வழக்குகள் தொடரப்படும் போது உயிர் போகக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் வழக்குகள் தொடரப்படுவது கிடையாது?
ஏன் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இங்கே கைது செய்யப்படுவது கிடையாது? ஏன் அவங்களுக்கு எதிரான விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது எப்போதுமே இல்லாமலே இருக்கு? மக்கள் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கேள்வி கேட்காம அப்படியே போயிட்டே இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சார், டிஜிட்டல் யுகம். ஒரு இடத்துல அடிக்கும் போது இன்னொரு இடத்துல வலிக்குதா, இதே அடி அங்கேயும் விடணுமா? அதுவும் கேட்கப்பட வேண்டிய உண்மையா? கேட்டே தீர்வோம். இன்னைக்கு எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், நாளைக்கு விக்கினுடைய சேனல் எதை வேணாலும் நீங்கள் பிளாக் பண்ணிடலாம். பட் இதே மாதிரி இன்னும் 10 பேர் வந்துட்டாங்கன்னா, இதை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது இதெல்லாம் தான் இங்கே நடக்கக்கூடிய ஊழல், இதெல்லாம் தான் நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த விழிப்பு வந்துருச்சுன்னா உங்களால் அரசியலே செய்ய முடியாது. உங்களால் மக்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ மக்கள் தான், அரசியல்வாதிகள் அரசியல் செய்யணுமா, மக்களுக்கான நன்மையை செய்யணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்திகள். இந்த ஒரு செய்தி தான் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, தவறு. இன்னும் சில செய்திகள் எடுத்து வச்சிருக்கேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கிய அரசியல் சதுரங்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.